மணமேல்குடியில் தமிழர் தேசம் கட்சி சார்பாக மணமேல்குடி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த கோரி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் அரசு மருத்துவமனை உள்ளது. இந்த அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டுமென பல கோரிக்கைகளை முன்வைத்த தமிழர் தேசம் கட்சி கிழக்கு மாவட்டம் சார்பாக கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் தேசம் கட்சி நிறுவன தலைவர் கே. செல்வகுமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது புதுக்கோட்டை மாவட்ட தமிழர் தேசம் கட்சி செயலாளர் பட்டாங்காடு விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கே. செல்வகுமார், மணமேல்குடி அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் சிறிய உபாதைகளுக்கு கூட மேல் சிகிச்சைக்கு என அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனைக்கு மற்றும் மாவட்ட மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்புவதை நிறுத்தி அதற்கான அனைத்து நிலைகளிலும் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திடும் வகையில் மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என மருத்துவமனையில் உள்ள இசிஜி, கதிர்வீச்சுகள் உள்ளிட்ட ஆய்வகங்களில் நிரந்தரமாக தொழில்நுட்ப வல்லுநர்களை நியமனம் செய்ய வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர். கோரிக்கைகள் அனைத்தும் 1 மாத காலத்தில் நிறைவேற்றப்படாவிட்டால் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் தேசம் கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மக்களுக்காக போராடக்கூடிய சக அமைப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் புதுவை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக எனது நன்றியினை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு விவரம் தெரிஞ்ச நேரத்தில் மருத்துவமனை ரொம்ப சிறுசா இருந்துச்சு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த மருத்துவமனை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி மிகவும் பிரபலமாக இருந்த மருத்துவமனை தான் இந்த மணமேல்குடி அரசு மருத்துவமனை. நினைக்காதீங்க, இதோட இந்த முடிஞ்சிருச்சு, செல்வகுமார் வரமாட்டான், விஜயகுமார் அவ்வளவுதான் போயிடுவான்னு மட்டும் நினைக்காதீங்க. இதை சரி செய்கிற வரை இந்த மருத்துவமனையை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக நீங்க சரி செய்கிற வரை எங்கள் ஆர்ப்பாட்டம் தொடரும், பல வடிவங்கள்ல தொடரும். காலையில போய் தாய்மார்களை ஒரு 50 பேரை இணை இயக்குனர் வீட்டில் போய் உட்கார்ந்து சொல்லிடுவேன், ஒப்பாரி வச்சு அழுவ சொல்லுவேன். காலையில 6 மணிக்கு இணை இயக்குனர் வெளியே வரும்போது ஒப்பாரி வச்சு ஐயா நாசமா போன அழுவாங்க. அப்ப அந்த பொண்டாட்டி என்ன சொல்லும், அவருடைய மனைவி என்ன சொல்லும், நாசமா போறவனை என்னன்னு பார்த்து தொலையா, இங்க வந்து என் உயிரை வாங்குறதுக்கு இவ்வளவு பேர் 50 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து டாக்டர் சரியா வரல அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவோம், அவங்க வீட்டை போய் ஆர்ப்பாட்டம் கோஷம் போடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம், கோஷப்படும். இனிமே வந்து பொது இடத்துக்கு வரமாட்டோம், காவல்துறைக்கு தொல்லை கொடுக்க மாட்டோம். ஆய்வாளருக்குலாம் சொல்லிக்கிறோம், காவல்துறைக்கெல்லாம் தொல்லை கிடையாதுப்பா, நீங்க இவ்வளவு பாதுகாப்புலாம் எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இனிமே அதிகாரிகளுடைய வீடுகளுக்கு தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பொதுமக்களை திரட்டி கொண்டு அவர்கள் இல்லம் தேடி போக போறோம். அங்க போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம். காவல்துறை இனிமே எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம். அடுத்து நாங்க இன்னும் 1 வாரமோ 10 நாளோ நாங்க டைம் கொடுக்கிறோம். நீங்க 3 நாள் கேட்டீங்க, பேச்சுவார்த்தையில நீங்க 3 நாள் கேட்டீங்க, நாங்க 10 நாள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கிறோம். அதற்குள்ள இந்த மருத்துவமனையை தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலா லைட்ட போடியா, இரவு காவலர்களை வையா. எவ்வளவு பேர் அரசு வேலை இல்லைன்னு அலையிறான், பணத்தை வாங்கிட்டு தான் போடுறீங்க. 3 லட்சம் 4 லட்சத்தை வாங்கிட்டு ஒரு இரவு காவலரை போடியா, அவன் வேலை செய்யட்டியா, பாதுகாப்பா மக்கள் பயம் இல்லாம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டியான்னு சொல்றோம். இது அடிப்படை தேவை. இதை கூட நீங்க பூர்த்தி செய்ய முடியாதுன்னு சொன்னா நாங்க விட மாட்டோம்யா, நாங்க விட மாட்டோம். தொடர்ச்சி அவங்கள ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, காவல்துறை எங்களை ஏற்றிட்டு போய் வழக்கு போட்டாலும் சரி, தமிழகம் முழுக்க தமிழர் தேசம் கட்சியும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமும் பார்க்காத வழக்கே கிடையாதுயா.